ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கேன். வியட்நாம் பலா அப்படின்னா நீங்கள் கேள்விப்படுவீங்களோ என்னமோ தெரியல. சைஸ் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் உள்ள சொலை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஜாக் ஃப்ரூட் வியட்நாம் பலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒட்டு ரகத்தை சின்ன கண்ணா இருக்கும்போதே ஃபுல்லாக பழமாக தான் இருக்கும். இலை கிழலாம் அதிகமாக பார்க்க முடியாது, பழம் நிறையா இருக்கும். இது எங்கள் மகா சென்னையில் இருக்காங்க, அங்கேருந்து 2 பழங்கள் கொண்டு வந்தாங்க. ஒன்று வெட்டியாச்சு, ஆனால் எனக்கு அதிகமாக கிடைக்காது. ஏன்னா நான் சுகர் டயபெட்டிக்ங்கிறதுனால என் ஒய்ஃப் தரமாட்டாங்க, இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அதனால நேக்காக ஒரு 2 சுடையை வெட்டி சாப்பிடலான்னு பார்க்கேன். ஏற்கனவே வெட்டிட்டாங்க, இருந்தாலும் அந்த மனம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ மனம் வீசிக்கிட்டு இருக்குது. அதனால் ஏதாவது 1-2 சுடையை இப்போ சாப்பிட்டா தான் உண்டு, இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த பாருங்கள், நல்ல கலர், அருமையான கலராக இருக்குது. ஆரஞ்சு கலரில் இருக்குது. எம்மி டேஸ்ட்னா டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட்டுங்க. வாங்க, வியட்நாம் பழம் வாங்கி வீட்டில் மரம் வைங்க. மரம் கூட பழமாக இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் இது கொட்டை ஏற்கனவே கூட எங்கள் வீட்லேயும் வளர்த்துருக்கோம். சீக்கிரம் அது காய்க்கும்னு எதிர்பார்க்குறோம். கடைகளுக்கு நர்சரி கார்டனுக்கு போனால் இந்த பழங்களை மறக்காமல் வாங்குங்க. வியட்நாம் பலா, நம்மை வியக்க வைக்கும் பலா. தேங்க்யூ.